अस्मद्गुरुसमारम्भां यतिशेखरमध्यमां लक्ष्मीवल्लभपर्यन्तां वन्दे गुरुपरम्पराम् ஆழ்வார்கள் வாழி அருளிச் செயல் வாழி தாழ்வாதுமில் குறவர்தாம் வாழி ஏழ்பாறுமுய்ய அவர்கள் உரைத்தவைகள்தாம் வாழி செய்யமறை தன்னுடனே சேர்ந்து அகலகில்லே நிறையுமென்ன அலர்மேல் மங்கை உரை மார்பா நிகரில் புகழாய் உலகம் உன்னுடையாய் என்னையாழ்வானே நிகரிலமரர் முனிக்கணங்கள் விரும்பும் திருவேங்கடத்தானே புகழொன்னில்லாவடியேன் உன் அடிக்கீழமர்ந்து புகுந்தேனே அகில புவன ஜன்மஸ்தேம பங்காதிலீலே வினத விவிதபூத உராதரக்ஷைகதீக்ஷே ஸ்ருதிசிரசி விதீப்தே பிரம்மணி ஸ்ரீனிவாசே பவது மம பரஸ்மின் சேமுழி பக்திரூபா श्रीमान् वेंकटनाथार्य कवितार्किककेसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा हृदि ஸ்ரீரங்கநாதனுடைய பாதுகைகளை குறித்து ஸ்ரீ பாதுகா சகஸ்ரம் என்ற பெயரிலே 1000 ஸ்லோகங்கள் கொண்ட அற்புதமான ஸ்தோத்திரத்தை வேதாந்த தேசிகன் அருளி செய்திருக்கிறார். ஒவ்வொரு ஸ்லோகத்திலேயும் பாதுகையினுடைய பெருமை ஒவ்வொரு விதமாக எடுத்துரைக்கப்படுகிறது. அதிலேயும் குறிப்பாக இப்பொழுது நாம் அனுபவித்து வருகிற நாத பத்ததி என்கிற பத்ததியிலே அந்த பாதுகையினுடைய நாதம், அதாவது பாதுகையிலிருந்து எழக்கூடிய சப்தம், அந்த ஒலியானது எவ்வளவு சிறப்பானது என்பதையெல்லாம் 100 ஸ்லோகங்களாலே வர்ணித்து வருகிறார் என்று பார்த்து வருகிறோம். இப்பொழுது பாதுகா சகஸ்ரத்தினுடைய 423வது ஸ்லோகம். இந்த 423வது ஸ்லோகத்திலே என்ன தெரிவிக்கிறார் என்றால், அதாவது எம்பெருமான் வீதியிலே எழுந்தொழுகிற பொழுது அங்கே இந்த எம்பெருமானை சேவிப்பதற்கு வருபவர்களையெல்லாம் மயக்கும் விதமாக இந்த மயக்குவதற்கு மந்திரம் போடுவது என்று உண்டு அல்லவா, அந்த மந்திர சப்தம் போலே இந்த பாதுகையினுடைய ஒலி இருக்கிறது என்று மிக அழகாக ஒரு விஷயத்தை தெரிவிக்கிறார் இந்த ஸ்லோகத்திலே. ரத்யாசு ரங்கநிருபதேர் மணிபாதரக்ஷே த்வத்கர்ப்பரத்ன ஜனிதா மதுர பிரணாதா சந்தர்சனோத்சுகதியாம் புரசுந்தரீணாம் சம்பத்யதே ஸ்ரவணமோகன மந்திரகோஷா. ரத்யாசு அதாவது முதல்ல மணிபாதரக்ஷே என்ன எம்பெருமானுடைய ரங்கநிருபதேர் மணிபாதரக்ஷே, ரங்கநாதனுடைய கல்லெழித்த பாதுகையே என்று அப்படியும் அன்வயம் கொள்ளலாம். ரத்யாசு வீதிகளிலெல்லாம் எம்பெருமான் எழுந்துள்ளுகிறான். அப்படி எழுந்துள்ளுகிற பொழுது அங்கிருந்து ஒலி எழுகிறது, எங்கிருந்து வருகிறது அதை இந்த ஸ்லோகத்தில் ஸ்பஷ்டமாகவே தெரிவிக்கிறார். சப்தம் எங்கிருந்து வருகிறது? த்வத்கர்ப்ப ரத்ன ஜனிதா மதுர பிரணாதா. த்வத்கர்ப்ப ரத்ன ஜனிதா, இந்த பாதுகையினுடைய உள்ளே ரத்தனங்களை இட்டிருப்பார்கள். அதாவது பாதுகையினுடைய குமிழ் இருக்கலாம், அல்லது கீழே கூட பாதுகையிலே கூட இருக்கலாம். அங்கெல்லாம் ரத்தனங்களை எழுதால் அந்த பாதுகையை அடி வைத்து நடக்கிற பொழுது ஓசை எழுகிறது. அது மதுர பிரணாதா, இனிமையான ஒலியாக அது வருகிறது. அதாவது உன்னிடத்திலே உள்ளே இருக்கக்கூடிய ரத்தன பரல்கள், அந்த பரல்களிலிருந்து எழக்கூடிய இனிமையான ஒலி என்று அந்த ஒலியை சொல்லுகிறார். சப்தம் அது. அது என்ன பண்ணுகிறது என்னால் புரசுந்தரீணாம், அந்த இவன் எம்பெருமான் இப்படி திருவரங்க வீதியிலே எழுந்துள்ளுகிற பொழுது அங்கே இருக்கக்கூடிய அழகான பெண்கள் எல்லாம் இருப்பார்கள் அல்லவா, அவர்கள் சந்தர்சனோத்சுகதியாம், அந்த எம்பெருமானுடைய திருக்கண் நோக்கத்தை தாங்கள் பெற வேணும் என்பதற்காக அதையே எண்ணமாக கொண்டு அவர்கள் என்ன பண்ணுகிறார்கள், எம்பெருமானுடைய எம்பெருமானை தாங்கள் சேவிப்பதற்கு அல்லது எம்பெருமானுடைய திருக்கட்டாட்சம் தங்கள் மேலே விழ வேணும் என்பதற்காக ஆசைப்பட்டு கொண்டு அதையே எதிர்பார்த்து கொண்டு அங்கே நிற்கிறார்கள் அவர்களுக்கு. அப்படி நிற்கிற பொழுதோ அப்படிப்பட்ட பெண்களுக்கு என்ன ஆகிறது, இது என்ன பண்ணுகிறதுன்னா ஸ்ரவணமோகன மந்திரகோஷா சம்பத்யதே, அவர்களுடைய காதுகளை எல்லாம் மயக்கும்படியாக அது இது ஸ்ரவண மந்திரகோஷா, மயக்கத்தை உண்டாக்கக்கூடியதாக மந்திர கோஷங்கள் எல்லாம் உண்டு.
அதாவது மந்திரங்கள் பலவிதம். சில மந்திரங்களை சொன்னால் அப்படியே சில பேர் மோகித்து விடுவார்கள். இப்போ இந்த பாதுகையிலிருந்து எழக்கூடிய அந்த ஒலியானது எப்படி இருக்கிறதுன்னு கேட்டால் அவர்களெல்லாம் மோகிக்க பண்ணுகிற மந்திரம் போலே இருக்கிறது. எம்பெருமானை சேவித்து மோகித்தல் என்கிறது ஒரு புறம், அவ்வளவு கூட வேண்டாம். அந்த எம்பெருமானுடைய பாதுகையிலிருந்து எழக்கூடிய ஒலியே அது என்ன பண்ணுறதுன்னா அது மோகன மந்திரம் போலே இருக்கிறது அந்த சப்தம் என்று அதைத்தான் சொல்லுகிறார் இவர். அதை கேட்கிற பொழுதே அப்படியே மோகித்து விழக்கூடியதாய் இருக்கிறது என்று இந்த ஸ்லோகத்திலே ஒரு விதமாக அதை எடுத்து சொல்லுகிறார். அதற்கு அடுத்தபடியாக 424வது ஸ்லோகம். இந்த 424வது ஸ்லோகத்திலே என்ன தெரிவிக்கிறார் என்னால், எம்பெருமான் பாதுகையை சமர்ப்பித்து கொண்டு தன்னுடைய அந்தப்புறத்திற்கு எழுந்தருள்கிறார். எழுந்தருள்வது வெளியிலேயே மற்றவர்களையெல்லாம் நிறுத்தி விடுகிறான். ஆனால் பாதுகை மட்டும் கடைசி வரைக்கும் போகும். அதுக்கழியே நாம் ஒரு ஸ்லோகத்திலே பார்த்தோம். இந்த மாதிரி விஷயங்களை முன்பே கூட தெரிவித்திருக்கிறார் வேதாந்த தேசிகன். ஆனால் இங்கே என்ன தெரிவிக்கிறார் என்னால், அந்த சமயத்திலே அந்த மற்றவர்களையெல்லாம் வெளியிலே நிறுத்திவிட்டு நிசப்தமாக இருக்கிற சமயத்திலே இந்த பாதுகையினுடைய ஒலியோடு குள்ள அந்த அந்தப்புறத்திலே எழுந்தருளுகிற பொழுதோ அந்த ஓசை இருக்கிறதே அது என்ன பண்ணுகிறது என்னால், அங்கே உள்ளே அந்தப்புறத்திலே எழுந்தருள் இருக்கிற அந்த தாயார், அதாவது பிராட்டிமார் இருக்கிறாளோ இல்லையோ, அவர்களுடைய மனத்தை எல்லாம் இது மயக்கும்படியாய் இருக்கிறது என்று அந்த ஒரு அர்த்தத்தை இந்த ஸ்லோகத்திலே தெரிவிக்கிறார். ஆகஸ்மிகேஷு சமயேஷ்வபவார்ய பிருத்யான் அந்தப்புரம் விஷதி ரங்கபதௌ சலீலம் வியாமோகனேன பவதி சுதுர்ஷாம் அதீதே மஞ்சுஸ்வனேன மதனோபனிஷத் ரகஸ்யம். ஆகஸ்மிகேஷு, அதாவது சில காலத்தில் எம்பெருமான் அந்தப்புறத்திற்கு எழுந்துள்ளணும்னு காலம் உண்டு. ஆனால் சில சமயம் என்ன பண்ணுவன்னு கேட்டா அப்படி முன்கூட்டி அறிவிக்காமலே அந்தப்புறத்திற்கு எழுந்துள்ளுகிற காலமும் உண்டு. அதுதான் சொல்ற ஆகஸ்மிகேஷு சமயேஷு. என்னால் என்ன அர்த்தம்? ஆகஸ்மிகேஷு தற்செயலாக, அதாவது அந்த சமயம் இல்லாதபடிக்கு அந்த அந்தப்புறத்திலே எழுந்துள்ளுகிற சமயம் இல்லாதபடிக்கு வேறு சமயத்திலே எழுந்துள்ளுகிற பொழுதும் அவன் என்ன பண்ணுகிறான்னு கேட்டா, பகவான் அபவாரிய பிருத்யான் அபவாரிய, தன்னுடைய மற்ற வேலைக்காரர்கள் கைங்கரியப்பரர்கள் இருக்காளே அவளையெல்லாம் அபவாரிய அங்கேயே நிறுத்தி விடுவான். என்ன பண்ணுவான், நீங்களெல்லாம் உள்ளே வர வேண்டாம் என்று வெளியிலே நிறுத்தி விடுவான். அதுக்கப்புறம் என்ன பண்ணுறான், ரங்கபதௌ சலீலம் அந்தப்புறம் விஷதி சதி, அந்த ரொம்ப விளையாட்டாக ரங்கபதியான எம்பெருமான் அந்தப்புறம் விஷதி, இந்த அந்தப்புறத்திற்கு உள்ளே அவன் எழுந்தருளுகிறான். அப்படி எழுந்தருளுகிற காலத்திலே இங்கே என்ன ஆகிறதுன்னு கேட்டான், அந்த எம்பெருமானுடைய திருவடியில் இருக்கக்கூடிய பாதுகை எல்லாரையும் நிறுத்திவிட்டு ஏகாந்தமாக ரகசியமாக எம்பெருமான் எழுந்தருளினாலும் கூட இந்த பாதுகை எம்பெருமான் எழுந்தருளுகிறான்ங்கிறத காட்டி விடுகிறது. ஏன்னா அது ஒலி எழுகிறது அல்லவா அதிலிருந்து. அதனால அது என்ன பண்ணுகிறதுன்னா, வியாமோகனேன பவதி சுதுர்ஷாம் அதீதே மஞ்சுஸ்வனேன மதனோபனிஷத் ரகசியம். மஞ்சுஸ்வனம், அந்த இனிமையான ஒலி பாதுகையிலிருந்து எழுகிறது அல்லவா, அது என்ன பண்ணுகிறது என்னால் அது சிங்காரமான எண்ணங்களை அந்த பிராட்டிமார்களுக்கு உண்டாக்கி விடுகிறது. அது அபூர்வமான ஒரு எண்ணத்தை அது எப்படி பண்ணா மதனோபனிஷத் ரகசியம் என்கிறார். அதாவது மன்மத வேதாந்தத்தினுடைய அபூர்வமான அர்த்தத்தை இது சொல்லிக் கொடுக்கிறது என்று சொல்றார். அவர்களுக்கு எம்பெருமான் அப்படி பாதுகையை மட்டும் சமர்ப்பித்து கொண்டு மற்ற பரிவாரங்களை எல்லாம் வாசலிலேயே நிறுத்திவிட்டு அவன் எழுந்தருளுகிற பொழுதே அந்த பாதுகையிலிருந்து எழக்கூடிய இன்பமயமான ஒலி இருக்கிறதே அந்த சப்தம், அதுவே அவர்களுக்கு சிருங்காரமான எண்ணங்களை ஏற்படுத்தி விடுகிறது பிராட்டிமார்களுக்கு என்று இதை தெரிவிக்கிறார். அதாவது என்னன்னா, பாதுகையினுடைய சப்தத்தை கேட்டு அவர்கள் எம்பெருமானிடத்தில் இன்னும் அதிகமாக மோகித்து கிடக்கிறார்கள் என்று, மயங்கி கிடக்கிறார்கள் என்று அந்த அர்த்தத்தை இந்த ஸ்லோகத்திலே தெரிவித்தார். அதற்கு அடுத்தபடியாக 425வது ஸ்லோகம். இந்த ஸ்லோகத்தில் என்ன தெரிவிக்கிறார் என்று பார்த்தால், எம்பெருமான் எழுந்துள்ளுகிற பொழுது அந்த இடத்துல பாதுகை ஒலிக்கிறது. அது எப்படி இருக்கிறது என்னால், வழியிலே இருக்கிற ஜனங்களை எல்லாம்
மோகிக்கச் செய்வதாக இருக்கிறது என்று கீழே எல்லாம் ஸ்லோகங்களில் தெரிவித்த விஷயம்தான் இது. ஆனால் அது இந்த இடத்துல ஒரு உதாரணத்தை காட்டி விளக்குகிறார். என்னன்னா, காட்டிலே சில மிருகங்களை மயக்க வேண்டும் என்றால் அதற்காக என்ன பண்ணுவாங்களாம், இனிமையான சில வாத்தியங்களை வாசிப்பார்கள். சில பறவைகளை எல்லாம் மயக்குதல் அல்லது மான் போன்ற வஸ்துக்களை எல்லாம் பிடித்தல் என்னால் அதற்கு இனிமையான ஒரு புல்லாங்குழல் என்று வைத்துக் கொள்ளுங்கள். இனிமையான புல்லாங்குழலை ஊதிக்கொண்டே இருந்தால் அந்த இசையிலே கவரப்பட்டு அந்த ஜந்துக்களெல்லாம் அங்கே வந்து சேரும். அதுக்கப்புறம் அதை பிடித்து கொள்வார்கள் அந்த வேடர்கள் என்று இப்படியெல்லாம் சில வழிகள் சொல்லப்பட்டிருக்கிறது. அதுபோல இங்கேயும் கூட எம்பெருமானுடைய பாதுகையிலிருந்து எழக்கூடிய அந்த ஒலியானது என்ன பண்ணுகிறதுன்னா, அது அந்த வேடர்கள் எழுப்பக்கூடிய அந்த கவருவதற்காக எழுப்பக்கூடிய இசை போலே இருக்கிறது என்று அந்த அர்த்தத்தை இந்த ஸ்லோகத்திலே அனுபவிக்கிறார். யாத்ரா விகார சமயேஷு சமுத்திதம் தே ரங்காதிபஸ்ய சரணாவனி மஞ்சுநாதம் பர்யாகுலேந்திரிய மிருககிரகணாய பும்சாம் சம்மோகனம் சபரகீதமிவ பிரதீமஹா. அதாவது யாத்ரா விகார சமயேஷு, புறப்பாடு எழுந்தொழுகிற காலம் என்று வைத்துக் கொள்வோம். பிரயாணம் சமயம், பிரயாண சமயத்திலே அவன் போகிறான். அப்படி எழுந்தொழுகிற காலத்திலே என்ன, ரங்காதிபஸ்ய தே சரணாவனி, ஹே சரணாவனி, அந்த ரங்கநாதனுடைய திருவிடுகளை காப்பாற்றுபவர்களே, அப்பொழுது சமுத்திதம் மஞ்சுநாதம், அந்த எம்பெருமான் எழுந்தொழுகிற காலத்திலே சமுத்திதம் உண்டாகிற மஞ்சுநாதம் என்னால் இனிமையான ஒலி. அது அந்த ஒலி என்ன பண்ணுகிறதுன்னு கேட்டா, அப்படியே நம்முடைய செவிகளை எல்லாம் நிறைத்து நமக்கு அப்படியே ஒரு மயக்கத்தை உண்டாக்குகிறது. அது எப்படி போல இருக்கிறது என்றால், பர்யாகுலேந்திரியம் மிருககிரகணாய பும்சாம் சபரகீதம் இவா. சபரகீதம் என்று ஒரு கீதம் சொல்லுகிறார். சபரகீதம் என்னால் என்ன, மான்களை எல்லாம் பிடிக்க வேண்டும். சபரம் என, சபன்னா மான், மான்களை பிடிக்கிறதுக்காக இசைப்பதுண்டு. இதெல்லாம் கவிகள் சொல்லக்கூடிய விஷயங்கள். தான் மான்களெல்லாம் பிடிக்கணும்னா என்ன பண்ணணும் தெரியுமோ, நேராக மானை பிடிக்கிறதுக்கு இவன் போய் நின்னானால் இவனை பார்த்த உடனே மான்கள் ஓடிவிடும். அதற்காக என்ன பண்ணுவார்களாம், நல்லா ஒரு குழியை வெட்டி அந்த குழிக்குள்ளே இவன் வேடன் இறங்கி விட்டு அதன் மேலே சில இலைத்தழ்களை எல்லாம் கூட போட்டு மூடி விடுவான். மூடி விட்டு அது உள்ளிருந்து கொண்டு அந்த சபரகீதம் என்று சொல்லப்படுகின்ற ஒரு கீதத்தை இசைப்பான். ஏதோ புல்லாங்குழலோ அல்லது வேறு ஏதோ ஒரு வாத்தியத்திலோ இனிமையான ஒரு பாட்டை இசைப்பான். இந்த மான்களுக்கு என்ன தெரியும், அந்த பாட்டினுடைய ஒலி மட்டும்தான் கண்ணில் விழும், அதை காதில் விழும். ஆனால் இங்கே சுற்றி வேடன் இருக்கிறது அதுகளுக்கு தெரியாது. ஆஹா, என்ன பண்ணணும்னு கேட்டால், அந்த பாட்டை கேட்டுக்கொண்டு அது எங்கே வருகிறதோ அந்த ஓசையின் இடத்துல வரும். வந்தால் என்ன பண்ணும், இந்த குழியிலே இந்த மானும் விழுந்து விடும். இப்படித்தான் மான்களை, அந்த மான்களை பிடிப்பதற்காக இனிமையான இசை எழுப்புகிறார்கள்னு சொன்னோமா, அந்த இசைக்கு சபரகீதம்னு பேர். இப்போ இங்க பாதுகையிலிருந்து விழக்கூடிய ஒலி அந்த சபரகீதம் போலே இருக்கிறது என்று சொல்லுகிறார். என்ன, பர்யாகுலேந்திரியம் மிருககிரகணாய, மானை பிடிப்பதற்காக பும்சாம் அந்த மனிதர்களாலே, சபரகீதம் சம்மோகனம் சபரகீதம், அது மனதை மயக்கக்கூடிய சபரகீதம் என்று சொல்கிறார்களே, அதுபோல ஒன்றோ எம்பெருமானுடைய திருவடிகளிலே இருக்கக்கூடிய பாதுகையிலே இருக்கக்கூடிய பரற்கற்களாலே எழக்கூடிய ஒலியானது அப்படி இருக்கிறது. எப்படி அந்த சபரகீதத்தை ஒலித்து மான்களை வேடன் பிடித்து கொள்ளுகிறானோ, அதுபோல பாதுகையினுடைய ஒலியை காட்டி எம்பெருமான் மக்களை எல்லாம் தனக்கு அடிமைப்படுத்திக் கொள்ளுகிறான், தனக்கு அடியவர்களாக அவர்களை கொள்ளுகிறான் என்பது போன்ற அர்த்தத்தை இந்த ஸ்லோகத்திலே மிக அற்புதமாக வேதாந்த தேசிகன் அருளி செய்தார். தொடர்ந்து அனுபவிப்போம். ஸ்ரீயக்காந்தாய கல்யாண நிதையே நிதையேர்த்தினாம் ஸ்ரீவேங்கட நிவாசாய ஸ்ரீனிவாசாய மங்களம். ஸ்ரீமத் சுந்தர ஜாமாதிரு முனிமானசவாசினே சர்வலோக நிவாசாய ஸ்ரீனிவாசாய மங்களம். ननाथो ननाथः सदा वेङ्कटेशः
स्मरामि स्मरामि हरे वेङ्कटेश प्रसीद प्रसीद प्रियं वेङ्कटेश प्रयच्छ प्रयच्छ।